கும்பகோணத்துல ஒரு பெண்ணோட இரண்டாவது கணவர் முதல் கணவரை அறிவாளால தாக்குனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீதிமன்றத்திலிருந்து முறையான விவாகரத்து பெறாம தன்னுடைய மனைவி இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டதா முதல் கணவர் குற்றச்சாட்டு. அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சொல்லித்தான்னு சொல்லிட்டு போன வருஷம் எனக்கு 7ஆம் எனக்கு ஏற்கனவே மறுபடி கல்யாணம் பண்ணி நான் இன்னும் டிவோர்ஸ் கொடுக்காத நேரத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணி கழிச்சிட்டு எஸ்பி ஆஃபீஸில் போன மே மாதம் 23ஆம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். முதல் கணவரோட 2,80,00,000 ரூபாய் பணத்தையும் 200 சவரன் தங்க நகையையும் மனைவி எடுத்துட்டு இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதா குற்றச்சாட்டு. 200 நகை சிங்கப்பூர் நகை வாங்கி அந்த நகையும் பணத்தை வச்சு அவங்க பேரில் நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுக்குறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பழைய அரண்மனைக்கார திருப்பகுதியை சேர்ந்தவங்க 34 வயதான திவ்யாவுக்கும் திருநாகேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 43 வயதான ரோகேஷ் அப்படின்றவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்ததா கூறப்படுது. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் ரோகேஷ் சிங்கப்பூர்ல என்ஜினியரா பணிபுரிஞ்சிட்டு வந்ததாகவும் கூறப்படுது. சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை தன்னுடைய மனைவிக்கு ரோகேஷ் அனுப்பிட்டு வந்ததாகவும் மொத்தமா 2,80,00,000 ரூபாய் பணத்தை ரோகேஷ் தன்னுடைய மனைவிக்கு அனுப்பினதாகவும் மேலும் அப்பப்போ ஊருக்கு வரும்போது தன்னுடைய மனைவிக்கு 200 சவரன் தங்க நகைகளை அவர் கொடுத்ததாகவும் கூறப்படுது. தன்னுடைய கணவர் பெயரை பச்சை குத்தும் அளவுக்கு தன்னோட கணவர் மேல திவ்யா அளவற்ற அன்பு கொண்டதா கூறப்படக்கூடிய நிலையில தான் ஊரடங்கப்போ ரோகேஷ் தன்னுடைய சொந்த ஊருக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்காம். இதை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு திவ்யா ரோகேஷ் பெயர்ல இருக்கக்கூடிய வீட்டை தன் பெயருக்கு மாற்றித்தர சொல்லி கேட்டதாகவும் அதன்படி திவ்யாவுடைய பெயருக்கு வீடு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் திவ்யாவோட நடத்தையில மாற்றம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. திவ்யா வேறொரு நபரோட நெருக்கத்தில் இருக்கிறதா ரோகேஷுக்கு தெரிய வந்த நிலையில தான் கும்பகோணம் அவரு கிளம்பி வந்ததா சொல்லப்படுது. அங்க திவ்யா நந்தகுமார் அப்படின்ற நபரோட தனிமையில இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தான் ரோகேஷ் இது தொடர்பா காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. நீதிமன்றத்துல முறையான விவாகரத்து வாங்காமலேயே திவ்யா நந்தகுமார திருமணம் செஞ்சு திவ்யாவுக்கும் நந்தகுமாருக்கும் ஒரு பெண் குழந்தை சமீபத்துல பிறந்ததாகவும் கூறப்படுது. இந்த சூழல தான் கும்பகோணம் பக்தபுரி தெரு ரவுண்டானா பகுதியில ரோகேஷ் போயிட்டு இருந்தப்போ நந்தகுமாரும் அவருடைய கூட்டாளிகளும் வந்து ரோகேஷ அறிவாளால தாக்குனதா கூறப்படுது. பலத்த காயமடைஞ்ச ரோகேஷ் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வராரு. ரோகேஷ் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில நந்தகுமார் மேல பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற புதிய சட்டத்தின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. தன்னுடைய மகளை தன்கிட்ட தரணும், அதே போல தான் அனுப்பின பணம் மற்றும் நகைகளை திருப்பி தரணும் அப்படின்னு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடிய ரோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் கும்பகோணம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நேத்து நைட் என்ன நடந்துச்சு? நான் நேற்று மீனாட்சி பவன்ல போய் சாப்பிட்டுட்டு சார் சொன்னாரு, டாக்டர் சேஃப்டியா பாத்துக்கோன்னு சொல்லி நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு சார். சரி நான் லாயரை பார்த்துன்னு வரலாம்னு சொல்லி சாப்பிட்டு வந்துடுறேன் சார் சொன்னேன். ஒரு 9:15 இருக்கும் சார், 9:10 இருக்கும். அந்த பக்தபுரி தெருவில் அந்த இடத்துல ஒரு தள்ளு வண்டி ஒரு அம்மா கடை போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு ரோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகுது சார். அந்த கார்னர்ல இருட்டு இருக்கு. நான் போய் சாப்பிட்டுட்டு வர டைம்ல இருட்டுல இருந்து 2 பேர் ஓங்கி அடிச்சாங்க. அடிச்ச அடியில் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு செகண்ட் எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையா என்ன இன்னமும் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தோன்னே நந்தகுமார் பார்த்தேன் சார். நரேஷன் நந்தகுமார் பார்த்தேன். அவன் ஆயிட்டா அவன் தான் வெட்டினான். இன்னொருத்தனும் யாரும் பின்னாடி அடிச்சா நான் பார்த்த அடுத்த செகண்ட்ல கத்திட்டேன். என்னமோ நடக்குதுடான்னு கத்திட்டு அந்த பக்கம் போன உடனே அங்க சாப்பிட்றவங்களே என்ன பார்த்துட்டாங்க. உடனே இவங்க வந்து சாப்பிட்றவங்க பார்த்துட்டாங்கடா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த பிடிச்சி ஓடினாங்க சார். இவன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம்டா, இவனுக்கு காலி பண்ணலான்டான்னு. இவனால தானே நம்ம வாழ்க்கை போகுதுன்னு சொல்லிட்டே வெட்டினான் சார். அவன் நம்ம நிம்மதி போகுதுன்னு சொல்லிட்டு வெட்டினான். அதுக்கப்புறம் வெட்டினவனே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் இவனை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லி ஓடிட்டாங்க சார்.